வரும் சார், ரத்த ஓட்ட முகத்தும் சார். சார் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். வெள்ளையா இருந்தா தான் அழகான அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முகத்துல நல்ல தேஜஸ் வரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பெண்ணுக்கு முக்கியமான நகை புன்னகை. வீட்டுல சாப்பிடுங்க. அம்மா பண்ற சாப்பாடு, சம்சாரம் பண்ற சாப்பாடு தான் சாப்பிடணும். தயவு செய்து ஹோட்டலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போங்க. இப்போ பர்த்டே அதுக்கு மட்டும் போங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வெஜிடேரியன் பதில் வெஜிடேரியன் சாப்பிடுங்க. அந்த மதுபானங்களை முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட வேண்டாம். அது கலர் கலரா இருக்கு பாருங்க, கோலா கீழா, அதெல்லாம் வேண்டாம். மதுபானங்களும் வேண்டாம். மூணாச்சுங்களா? உடல் பயிற்சி செய்யலன்னா கண்டிப்பா என்னுடைய நீங்க கஸ்டமர். கஸ்டமர் அவன் அடிக்கடி வரவங்க தானே கஸ்டமரு. சரி, நீ நல்லா வந்தீங்கன்னா நல்லா பண்ணி அனுப்புறேன், மோசமா வந்தீங்கன்னா மேல போயிடுவீங்க. அதனால நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறத அதுக்காக செக்அப் பண்ணிக்கோ, உடம்பை செக் பண்ணிக்கோ. ஏதோ ஒரு செக்அப், ஏதோ பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போனா செக்அப் பண்ணிக்கோ. ஹார்ட் எப்படி இருக்கு, பிளட் சுகர் எப்படி இருக்கு, லிவர் எப்படி இருக்கு, ஸ்கேனிங் பண்ணிக்கோங்க. கடைசியா அம்மா அப்பாவை மதிச்சிருக்கணும். அம்மா அப்பா தான் உங்களை கிரியேட் பண்ணாங்க. அவங்ககிட்ட நீங்க நன்றியோட இருங்க சார். ஆசிரியருக்கு நன்றி, அம்மா அப்பாவுக்கு நன்றி, இந்த தேசத்துக்கு நன்றி, வருண பகவானுக்கு நன்றி, வாயு பகவானுக்கு நன்றி, காக்காய்க்கு நன்றி, குருவிக்கு நன்றி, எல்லாருக்கும் மக்களுக்கு நன்றி சொல்லணும். தலைவருக்கு நன்றி சொல்லணும். தலைவர் மக்கள் மேல நன்றி சொல்லணுங்க. நான் உங்களை ஏமாத்தக்கூடாது, நீங்களை என்ன ஏமாத்தக்கூடாது. நாகரிகம்ங்கிறது நான் என்ன செய்யணுமோ, நான் என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறனோ அது நீங்க எனக்கு பண்ணணும். Do unto others what you expect others do unto you. 30 வயசு, 35, 40, 45, 50, 52, 54, 56, 58. பெண்களுக்கு பிரஸ்ட் போட்டோகிராஃப் எடுக்கணும். ஆண்களுக்கு PSA, கேன்சர் வர்றது தடுக்க முடியாது. ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கலாம், கேன்சர் வராம தடுக்க முடியாது. அதனால கேன்சர் வர்றதுக்கு கேன்சர் செக்அப்னு வச்சிருக்கோம். கேன்சர் செக்அப் பண்ணலாம். தடுப்பு ஊசிகள் போடணும். வியாதி வராம தடுக்கிறதுக்கு நம்ம தடுப்பு ஊசி போடணும். போலியோ மைலைட்டிஸ் டிராப் பண்ணணும், ட்ரிபிள் வேக்சின் போடணும், டிபிடி வேக்சின் போடணும், கொரோனா வேக்சின் போட்டும் பாருங்க. அது மாதிரி வேக்சின் இருக்கு எல்லா வியாதிக்கும். ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் இருக்கு, டைபாய்டு வேக்சினேஷன் இருக்கு, வூப்பிங் காஃப் வேக்சின், எல்லாத்துக்கும் தடுப்பு ஊசி போடணும். வருமும் காப்பும் திட்டத்துக்காக போய் செக்அப் பண்ணணும். வாக்கிங் பண்றது பெஸ்ட் எக்ஸசைஸ். கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு. நிறைய பேரு வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னு பாக்குறோம். அவங்க கிட்ட யாராவது ஒருத்தர் கிட்ட டெய்லி உங்களுடைய உடற்பயிற்சிக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு பாக்குறீங்க? நேரம் இல்லைங்கிறது என்னுடைய லாங்குவேஜ்ல அறிவு. 24 மணி நேரம் டைம் இருக்கு. 6 மணி நேரம் தூங்குங்க, 8 மணி நேரம் வேலை பண்ணுங்க, 1 மணி நேரம் உங்க உடம்பு பாத்துக்கோங்க. உங்க உடம்பு பாக்குறதுக்கு உனக்கு டைம் இல்லைன்னா நீ எப்படி நீ சுறுசுறுப்பா இருப்பேன்? காலையில 4 மணிக்கு எந்திருப்பேன், பல்ல வலிக்கிட்டு தண்ணி 2 டம்ளர் குடிப்பேன். அப்புறம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் மிஷின் இருக்கு எங்க வீட்டுல. இப்படி எப்படிங்கிற எக்ஸசைஸ் மிஷின், அதுல கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். அப்புறம் கடவுளை கும்பிடுவேன். 10 நிமிஷம் கடவுளை கும்பிடுவேன். இந்த ரேஸ் கோர்ஸ்ல வந்து நடக்க ஆரம்பிப்பேன். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஸ்பீடா நடப்பேன். 4 மணிக்கு எந்திரிச்சு ஆஃப்டர்நூன் 1 o'clock 2 o'clock லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணி நிமிஷம் ரெஸ்ட். அதாவது ஆஃப்டர் லஞ்ச் ரெஸ்ட். உண்டவனுக்கு கொஞ்சம் தொண்டனுக்கும் மயக்கம் வருவாங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட். பழையபடி 3 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. பழையபடி நடக்கிறது. பின்ன சாயங்காலம் வந்து நடக்கிறது. எந்த விளையாட்டும் விளையாடுறது இல்லை. கரெக்டா 8 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு பின்ன சாப்பிட்டுட்டு பின்ன கொஞ்சம் படிச்சுட்டே இருக்கணும். நேற்று வரைக்கும் நீங்க படிக்கலைன்னா இன்னைக்கு முட்டாள மாறிடும். இஃப் யூ நாட் ரெட் எனிதிங் எஸ்டர்டே யூ ஆர் அன்எஜுகேட்டட் டுடே. ஏதோ ஒன்று படிக்கணும். நீ படிக்கணும், அப்பதான் மூளை விருத்தி ஆகும்.